சண்டே ஈவினிங் ஹஸ்பண்ட் அண்ட் கிட்ஸ் எல்லாரும் விளையாட போயிட்டாங்க. ஸோ நைட்டு டிஃபன் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சிடலாம், அதுக்கப்புறம் பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா வீக் டேஸில் அதெல்லாம் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் கொள்ளு பொடி தான் ரெடி பண்ணேன். அதுக்கு 1 கப் கொள்ளு எடுத்து நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும், அதாவது வெடிச்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்த தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். 1 கப் உளுந்து எடுத்து அதுவும் நல்லா வாசம் வர வரைக்கும், கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், தோலோட நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க, வாசமாக இருக்கும். தேவையான அளவு கருவேப்பிலை, நான் இங்கே 2 கொத்து எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி கார வச்சுருங்க. இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூளும் கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொரன்னு உங்களுக்கு என்ன டெக்ஸ்டரில் பிடிக்குமோ, நல்லா நைஸாக அரைக்கணும்னா அரைக்கலாம், கொரன்னு அரைக்கணுமோ எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது இட்லி, தோசை, பொடி இட்லிலாம் சேர்த்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஆறுறதுக்குள்ளேயே இங்கே சப்பாத்தி போட்டு மட்டன் குழம்பு வச்சு சூப்பராக இந்த வீக்கெண்டை முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன மாதிரி பொடி செஞ்சிங்கன்னா உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.